السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضًا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரியாதில் வாழக்கூடிய சகோதரர்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கான ஏற்பாடுகளை செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொறுப்புதாரிகளுக்கும் அல்லாஹு தஆலா இம்மை மறுமை நற்பாக்கியங்களை வழங்குவானாக. இந்த நல்லமலை நம்மிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் ரபியுல் அவ்வல் மாதம் இந்த தலைப்பு வழங்கப்பட்ட உடனேயே அதென்ன மற்ற மாதங்களும் இஸ்லாத்தோடு தொடர்புடைய மாதம்தானே, இதற்கு மட்டும் ஏன் இப்படியான ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று சில சகோதரர்கள் கேள்விகளும் எழுப்பியிருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த தலைப்பின் கீழ் 3 மிக முக்கியமான அம்சங்களை நாம் அறிய இருக்கின்றோம். முதலாவது, இஸ்லாமிய வரலாற்றில் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிய இருக்கின்றோம். இரண்டாவது, பெரும்பாலான முஸ்லிம்களிடத்திலே இந்த மாதம் எவ்வாறாக பார்க்கப்படுகிறது என்ற செய்தியை நாம் அறிய இருக்கின்றோம். இந்த மாதத்திலே செய்கின்ற பித்அத்துகளின் காரணமாக ஒரு மனிதன் இம்மையிலும் மறுமையிலும் எந்த அளவுக்கு பாதிப்புகளை அவன் அடைகின்றான் என்பதை நாம் அறிய இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எல்லோரும் இங்கே என்ன செய்யுங்க, கவனிங்க. நம்முடைய இந்த உரை என்பது ஒரு உரையாடலாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். முதலாவது கேள்வி என்னவென்றால்,
ரபியுல் அவ்வல் மாதம் புனித மாதமா? சொல்லுங்க. ரபியுல் அவ்வல் மாதம் புனித மாதமா? எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. புனித மாதம் இல்லையா? சில பேருக்கு சந்தேகமா இருக்கு, புனித மாதமா புனித மாதம் இல்லையா? திரும்ப நாம புனித மாதம் இல்லையா என்று கேட்ட உடனேயே ஒரு சின்ன தடுமாற்றம் கூட ஏற்பட்டிருக்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, புனித மாதமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புனித மாதமாக 4 மாதங்களை குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 9வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹுடைய வேத புத்தகத்திலே பதிவேட்டிலே அல்லாஹ்விடத்தில் நாட்களின் மாதங்களின் எண்ணிக்கை 12. இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்களில் அல்லாஹுடைய பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்ட அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புண்ணியமான மாதங்கள், கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மாதங்கள். ஹதீஸில் இந்த 4 மாதங்கள் என்ன என்று நாம் பார்க்கும்போது, ரஜபுடைய மாதம் கண்ணியமான மாதம், புண்ணியமான ஒரு மாதம். அதற்கு பிறகு தொடர்ந்து வருகின்ற 3 மாதங்கள், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்களும் புண்ணியமான கண்ணியமான மாதம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது. இந்த 4 மாதங்கள்ல எந்த மாதம் வரல? எந்த மாதம் வரல? ரபியுல் அவ்வல் மாதம் வரவில்லை. ரபியுல் அவ்வல் மாதம் இஸ்லாத்திலே புண்ணியமான கண்ணியமான ஒரு மாதமாக இருக்குமேயானால் அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே அந்த மாதத்தை பற்றி சொல்லி இருப்பான். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எப்படி புண்ணியமான மாதங்கள் என்று 4 மாதங்களை பட்டியலிட்டார்களோ இதுபோன்று ரபியுல் அவ்வல் மாதத்தையும் பட்டியலிட்டிருப்பார்கள். ஆனால் மார்க்கத்தில் அடிப்படை ஆதாரமாக விளங்கக்கூடிய குர்ஆனிலோ சுன்னாவிலோ ரபியுல் அவ்வல் மாதம் புண்ணியமான கண்ணியமான மாதமாக இல்லை என்பதை முதலிலே நாம் நம்முடைய மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அப்ப இந்த மாதத்திலே வரலாற்று ரீதியாக எந்த விதமான சிறப்பும் இல்லையா என்று சொன்னால், நிச்சயமாக வரலாற்று ரீதியாக மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கிறது. இந்த மாதம் வரலாற்று ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நுபுவத் 14வது வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபருடைய மாதம் 27ஆம் தேதி ஜும்ஆவுடைய தினத்திலே கிபி 622வது வருடம் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதியில அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொள்வதற்கு தயாராகின்றார்கள். உண்மையிலேயே இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத் என்பது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாறு. அந்த ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் இஸ்லாம் மறுமலர்ச்சி அடைந்தது, மிக வேகமாக வளர்ச்சி அடைந்தது. அப்படிப்பட்ட அந்த ஹிஜ்ரத்தை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சஃபருடைய மாதம் 27ஆம் தேதி அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தொடங்குகின்றார்கள். ஹிஜ்ரத்திற்காக அவர்கள் தயாராகின்றார்கள். இப்படி ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு மக்காவில் இருந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க? சௌர் குகைக்கு என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எப்போது வந்தடைகின்றார்கள் என்று சொன்னால், அதாவது யௌமுல் இத்னைன் திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் 1ஆம் தேதி அவர்கள் என்ன செய்கிறாங்க? சௌர் குகைக்கு வந்தடைகிறார்கள். அப்போ சௌர் குகைக்கு வந்தடைவதற்கு எத்தனை நாட்கள் தேவைப்பட்டது? 3 தினங்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சௌர் குகையிலிருந்து
யஸ்ரிபை நோக்கி, மதீனாவை நோக்கி திங்கள்கிழமை ரபியுல் அவ்வல் திங்கள்கிழமை 8ஆம் தேதி. இப்போ ரபியுல் அவ்வல் தான் சமூகத்திற்கு மத்தியில் ஒரு 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 பார்வையாக பார்க்கப்படுகிறது, முக்கியமான ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. நாம் இதை வரலாற்று ரீதியாக எப்படி பார்க்கின்றோம்? ஆனால் பொதுவான முஸ்லிம்கள் இந்த மாதத்தை எப்படி பார்க்கின்றார்கள்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? தௌர் குகையிலிருந்து ரபியுல் அவ்வல் 8ஆம் தேதி என்ன செய்கிறார்கள்? குபாவை நோக்கி பயணிக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் என்ன செய்கிறாங்க? குபாவை நோக்கி என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணிக்கின்றார்கள். குபாவுக்கு ரபியுல் அவ்வல் 8 வந்தடைகின்றார்கள். குபாவிலிருந்து மதீனாவுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் 12, எந்த ரபியுல் அவ்வல் 12ஐ அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பிறந்த தினம் என்று கொண்டாடுகின்றார்களோ அந்த ரபியுல் அவ்வல் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை வந்தடைகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பாக அந்த மதீனா யஸ்ரிப் என்று அழைக்கப்பட்டது. குர்ஆனிலும் அல்லாஹு தஆலா அப்படித்தான் அறிமுகப்படுத்துகின்றான். அல்லாஹுடைய தூதருடைய ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் மதீனத்துர் ரசூல் என்று அழைக்கப்பட்டதாக நாம் என்ன செய்கின்றோம்? வரலாற்றிலே பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர் 27 பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். ரபியுல் அவ்வல் 12 ஜும்ஆவுடைய தினத்திலே மதீனாவை வந்தடைகின்றார்கள். கிட்டத்தட்ட மக்காவிலிருந்து மதீனாவிற்கு 14 நாட்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த மாதம், இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம்கள் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுவதற்கு, இந்த இஸ்லாம் வேகமாக பரவுவதற்கு, மக்கள் மத்தியிலே சென்றடைவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த அந்த ஹிஜ்ரத் நடைபெற்ற மாதம்தான் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நிறைய முஸ்லிம்கள் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் என்ன செய்கிறார்கள்? பிறை 1 ரபியுல் அவ்வல் 1வது தினத்திலிருந்து 12 வரை என்ன செய்கின்றார்கள்? கொண்டாட்டங்களை கொண்டாடுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த மாதத்தில் ரபியுல் அவ்வல் 12 தான் பிறந்தார்கள் என்று என்ன செய்கிறாங்க? கொண்டாடுகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ரபியுல் அவ்வல் 12 தான் பிறந்தார்கள் என்பதற்கு வரலாற்று ரீதியாக உறுதியான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கள்கிழமை பிறந்தார்கள், அதிலே மாற்று கருத்தில்லை. ஹதீஸிலே தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றது. ஆனால் ரபியுல் அவ்வல் 12 தான் பிறந்தார்கள் என்பது வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கருத்து வேறுபாடே இல்லாத இந்த ரபியுல் அவ்வல் 12 இருக்கின்றதே, அதாவது ஹிஜ்ரி 11வது வருடம், ஹிஜ்ரி 11வது வருடம் ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி திங்கள்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்தார்கள். கிபி 632வது வருடம் ஜூன் மாதத்திலே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மரணமடைந்தார்கள் என்பது வரலாற்று ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு மீலாதை கொண்டாடக்கூடியவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களா, இறந்த நாளை கொண்டாடுகின்றார்களா? யோசித்து பாருங்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, இறைவா என்னை மன்னிப்பாயாக, எனக்கு கிருபை செய்வாயாக, வஅல்ஹிக்னி பிர்ரஃபீக்கில் ஆலா என்று அவர்கள் பிரார்த்தனை செய்து அவர்களுடைய உயிர் அவர்களுடைய உடலில் இருந்து பிரிகின்றது. அப்ப எவ்வளவு வருத்தமான, எவ்வளவு கவலையான ஒரு நாள் ரபியுல் அவ்வல் 12 என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு மக்கள், சமூகம், இஸ்லாமிய சமுதாயம் இதை தெரியாமல் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். சஹாபாக்கள் சொல்றாங்க, வமா ரஅய்து யௌமன் கான அக்பஹ வலா அظلم மின் யௌமி மாத ஃபீஹி, அல்லாஹ்வுடைய தூதர்கள் மரணித்த தினம் இருக்கின்றதே, அந்த தினம் எங்களுக்கு இருளான ஒரு தினமாக இருந்தது, மிக மோசமான ஒரு தினமாக இருந்தது என்று சொல்கின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இதை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள்கிழமை தான் பிறந்தார்கள். இந்த திங்கள்கிழமை
அதிகபட்சம் நாம் செய்ய வேண்டிய ஒரு இபாதத் என்ன செய்யணும்? நோன்பு நோக்க வேண்டும். திங்கட்கிழமையினுடைய நோன்பை பற்றி அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்டது. அந்த நாளில் தான் நான் பிறந்தேன். அந்த நாளில் தான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன். எனக்கு குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1162வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மீலாது விழா கொண்டாடுவது எப்படி இஸ்லாமாக ஆக முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பவர்கள் என்று கூறக்கூடியவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்தில் மதரசாவுடைய மாணவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து சாலைகளை கோஷமிட வைத்து ஊர்வலம் நடத்தி மௌலூது ஓதுவதும், ஒரு வருடத்திற்கு முறையோ அல்லது 2 வருடத்திற்கு ஒரு முறையோ இந்த சில தினங்களை குறிப்பிட்டு அல்லாஹுடைய தூதரை நாங்கள் அவர்கள் மீது நேசம் வைத்திருக்கிறோம், பாசம் வைத்திருக்கிறோம் என்று என்ன செய்கிறாங்க? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தராத பல பித்அத்துகளை மார்க்கத்தின் பெயரால் என்ன செய்கிறாங்க? அவர்கள் செய்து வருகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உயிரிலும் மேலாக நேசிக்க வேண்டும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. உயிரிலும் மேலாக ஒருவன் நேசிக்கவில்லை என்றால் அவன் மூமினாக இருக்க முடியாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு தாகமாக இருக்கக்கூடிய நேரத்திலே குளிர்ச்சியான தண்ணீரை விட அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு மிகவும் விருப்பத்திற்குரியவர்கள் என்று சொன்னார்கள். இப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை உயிரில் மேலாக நேசிக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள்? எத்தனை வருடங்கள்? 63 வருடங்கள் வாழ்ந்தார்கள் இல்லையா? நுபுவத்துக்கு முன்பாக எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள்? நுபுவத்திற்கு முன்பாக எத்தனை வருடங்கள்? 40 வருடங்கள் இல்லையா? 40வது வயதிலே நுபுவத் கிடைக்கிறது. 13 ஆண்டு காலம் மக்காவுடைய வாழ்க்கை, 10 ஆண்டு காலம் மதீனாவுடைய வாழ்க்கை. இப்படி 63 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு 63 ரபியுல் அவ்வலை அவர்கள் அடைந்திருப்பார்கள் இல்லையா? சிறு பிராயத்திலிருந்து 63 ரபியுல் அவ்வல்களை அவர்கள் அடைந்திருப்பார்கள். ஏதாவது ஒரு ஆண்டில் ரபியுல் அவ்வல் மாதத்திலே தன்னுடைய பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடினார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2.5 வருடம் அவர்கள் ஹலீஃபாவாக ஆட்சி செய்கின்றார்கள். அந்த 2.5 வருடத்தில் குறைந்தபட்சம் 3 ரபியுல் அவ்வல் மாதங்களை அடைந்திருப்பார்கள். எந்த ஒரு ரபியுல் அவ்வல் மாதத்திலும் அல்லாஹுடைய தூதருடைய பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடவில்லை. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறத்தாழ 10 ஆண்டுகளும் 6 மாதங்களும் ஆட்சி செய்தார்கள். இந்த 10 ஆண்டுகளிலும் 6 மாதங்களிலும் 11 ரபியுல் அவ்வல் மாதத்தை அடைந்திருப்பார்கள். ஒரு மாதத்தில் கூட, ஒரு வருடத்தில் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யவில்லை? ரபியுல் அவ்வல் மாதத்தை அல்லாஹுடைய தூதருடைய பிறந்த தினம் என்று கொண்டாடவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 12 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். இந்த 12 ஆண்டு காலத்தில் 12 ரபியுல் அவ்வல் மாதத்தை அடைந்திருப்பார்கள். ஒரு மாதத்தில் கூட அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்திலே அல்லாஹுடைய தூதருடைய பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடவில்லை. 4வது கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்கின்றார்கள். 4 ரபியுல் அவ்வல் மாதங்களை அடைந்திருப்பார்கள். ஒரு மாதத்தில் கூட அல்லாஹுடைய தூதரின் வாழ்க்கையை, அவர்களுடைய பிறப்பை ரபியுல் அவ்வல் மாதத்திலே அவர்கள் பிறந்த நாளாக கொண்டாடவில்லை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு மிகவும் நேசமான ஒரு மனைவி, பாசமான மனைவி. சொர்க்கத்திலே உன்னோடு நான் சேர்ந்திருப்பேன் என்று சொன்ன அல்லாஹுடைய தூதருடைய அந்த அன்பு மனைவி 1/2 நூற்றாண்டு காலம் வாழ்ந்தார்கள். அல்லாஹுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு 40 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அந்த 40 வருடங்களில் 40 ரபியுல் அவ்வல் மாதங்களை அடைந்திருப்பார்கள். ஒரு மாதத்தில் கூட அல்லாஹுடைய தூதர் இந்த மாதத்தில் தான் பிறந்தார்கள் என்று அவர்கள் ஒருபோதும்
பிறந்த நாளை கொண்டாடவில்லை என்பதை பார்க்கின்றோம். அதுபோன்று சிறந்த 3 நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த தாபீன்கள், சஹாபாக்கள், ஹைருல் கர்னி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், நூற்றாண்டுகளில் சிறந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டை சார்ந்தவர்கள் யாரு? சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள். இப்படி 3 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த சிறந்த மனிதர்களில் யாரும் ரபியுல் அவ்வல் மாதத்திலே பிறந்த நாளை கொண்டாடவில்லை. வஹும் அஹ்ரசுன் நாஸி அலா ஃபிஅலில் கைர் லவ் கான கைரன் லஸபகூனா இலைஹி. இது ஒரு நன்மையான காரியமாக இருந்திருந்தால், மக்களிலேயே நன்மைகளை ஆர்வத்தோடு போட்டி போட்டு செய்யக்கூடியவர்கள், இது ஒரு நன்மையான காரியமாக இருந்தால் அவர்கள் இந்த நன்மையான காரியங்களை முந்தி செய்திருப்பார்கள். ஆனால் யாருமே செய்யவில்லை என்பதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரபியுல் அவ்வல் மாதத்தில் 12ஆம் தேதி தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் பிறந்தார்கள் என்று பிறந்த நாள் விழா கொண்டாடக்கூடியவர்கள் அதற்கான ஆதாரங்களை அடுக்குவார்கள். அதெல்லாம் சேதாரமான ஆதாரங்கள். அந்த ஆதாரங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஆதாரங்கள் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் இருந்ததா இல்லையா? இன்றைக்கு முன்வைக்கக்கூடிய ஆதாரங்கள், புதிதாக ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள். இந்த ஆதாரங்கள் சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்களா இல்லையா? இவர்கள் எதை ஆதாரமாக குர்ஆனுடைய வசனமாக முன்வைக்கின்றார்களோ, ஹதீஸிலிருந்து ஆதாரமாக காட்டுகின்றார்களோ, இந்த ஆதாரங்கள் சிறந்த 3 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மக்கள் இந்த ஆதாரங்களை பார்த்தவர்கள். அவர்கள் யாருக்கும் தெரியாத புரியாத ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு என்ன செய்கின்றார்கள்? கொண்டாடுகின்றார்கள். இதற்கு குர்ஆன்ல ஆதாரம் இல்லை, சுன்னாவில் ஆதாரம் இல்லை என்று சொன்னாலும் வளைத்து ஒடித்து ஆதாரங்களை அவர்கள் ஜோடித்து இந்த பித்அத்தை செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் நமக்கு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகிறது, யகூனு ஃபி ஆகிரி ஸமான், கடைசி காலகட்டத்தில் தஜ்ஜாலூன கذாபூன, சில தஜ்ஜால்கள் கذாப் பொய்யர்கள் தோன்றுவார்கள். யஅதூனகும் மினல் அஹாதீஸ் பிமா லம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாவுக்கும், நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் கேள்விப்படாத செய்திகளை எல்லாம் உங்களுக்கு கொண்டு வருவார்கள். ரபியுல் அவ்வல் மாதத்திற்கு அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலோ, அல்லாஹுடைய தூதரின் தோழர்களின் காலத்திலோ, தாபீன்களின் காலத்திலோ, தபௌ தாபீன்களின் காலத்திலோ, ஏன் நீங்களும் நானும் ஏற்றிருக்கக்கூடிய 4 அஇம்மத்துல் அர்பஆ, 4 மிகப்பெரிய இமாம்கள், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இவர்களில் யாருக்கும் தெரியாத ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்களை எச்சரிக்கை செய்தார்கள், யஅதூனகும் மினல் அஹாதீஸ், சில செய்திகளை கொண்டு வருவார்கள். பிமா லம் தஸ்மஉ, நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். பிமா லம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாவுக்கும், நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள், உங்களுடைய முன்னோர்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். சஹாபாக்கள் கேள்விப்படாத, தாபீன்கள் கேள்விப்படாத, தபௌ தாபீன்கள் கேள்விப்படாத, அஇம்மத்துல் அர்பஆ 4 இமாம்கள் கேள்விப்படாத ஆதாரங்களை எல்லாம் என்ன செய்யறாங்க? ஜோடித்து முன்வைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபஇய்யாக்கும் வஇய்யாஹும், உங்களையும் நான் எச்சரிக்கிறேன், அவர்களையும் நான் எச்சரிக்கிறேன். வலா யضلூனக்கும், உங்களை அவர்கள் வழிகெடுத்து விட வேண்டாம். வலா யஃப்தினூனக்கும், உங்களை குழப்பத்திலே அவர்கள் ஆழ்த்தி விட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படியானால் இந்த மீலாது விழா எப்படித்தான் சமூகத்திலே ஊடுருவியது, இந்த மீலாது விழாவை யார் உருவாக்கினார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கும்போது, ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டிலே, சிறந்த 3 நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டிலே எகிப்து மொரோக்கோவிலே அதிகாரிகளாக இருந்த வழிகட்ட ஷியா பிரிவை சார்ந்த ஃபாத்திமியாக்கள், உபைதியாக்கள், இவர்கள்தான் இந்த மீலாது விழாவை கொண்டாடினார்கள். இவர்கள்தான் சமூகத்திற்கு இந்த வழிகேட்டை, பித்அத்தை அறிமுகம் செய்தார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இவர்கள் மீலாது விழாவை மட்டும், அல்லாஹுடைய தூதருடைய பிறந்த தினத்தை மட்டும் கொண்டாடவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பிறந்த தினத்தை கொண்டாடினார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பிறந்த தினத்தை கொண்டாடினார்கள்.
ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடினார்கள். இன்னும் சொல்ல போனால் மஹதி அல் முன்தலிர், எதிர்பார்க்கப்பட்ட மஹதி என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் யாரை மஹதியாக முற்படுத்தினார்களோ அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்கள். இந்த ஃபாத்திமியாக்கள், இந்த உபைதியாக்கள், இவர்கள் யார் தெரியுமா? இந்த சமூகத்திலே இந்த பித்அத்தை அறிமுகப்படுத்தியவர்கள். இவர்கள் யார் தெரியுமா? இவர்களுடைய வரலாறு என்ன தெரியுமா? இவர்கள் கஅபத்துல்லாவிலிருந்து ஹஜர் அல் அஸ்வத் கல்லை திருடி சென்றவர்கள். அல் அஹ்ஸா என்ற பகுதியில் 20 ஆண்டு காலம், ஏறக்குறைய 20 ஆண்டு காலம் வரைக்கும் அந்த கல் அங்கே இருந்தது. அதற்கு பிறகு மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு அந்த கல் மீட்டெடுக்கப்பட்டது. நீங்க ஹஜர் அல் அஸ்வத் கல்லை ஜூம் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா உடைந்த ஒரு சில கற்கள் தான் அதிலே பதிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படி இஸ்லாமிய வரலாற்றிலே மிக மோசமான கொள்கையுடைய ஷியாக்கள், ஃபாத்திமியாக்கள், உபைதியாக்கள் இவர்கள்தான் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய பித்அத்தை சமூகத்திலே அறிமுகம் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு பிறகு இந்த மீலாது விழாவை சமூகத்திலே பரப்பியவர்கள், பிரச்சாரம் செய்தவர்கள் யார் என்று நாம பார்க்கும்போது இமாம் தாஜுத்தீன் அல் பாக்கிஹானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றாங்க, இந்த மௌலூதிற்கு குர்ஆனிலோ அல்லாஹுடைய தூதரின் வாழ்விலோ எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் என்னால் அறிய முடியவில்லை. மேலும் முன்னோர்கள் வழிநடக்கக்கூடிய மார்க்கத்தின் முன்மாதிரிகளான இந்த சமூகத்தின் அறிஞர்கள் இதை செய்ததற்கான எந்த ஒரு செய்தியும் இடம்பெறவில்லை. இதை யார் உருவாக்கினார்கள் என்று சொன்னால் வீணர்களும் மனோ இச்சையை பிடித்தவர்களும் அதை உருவாக்கினார்கள். உணவில் அதிக நாட்டமுடையவர்கள் அதற்கு முன்னுரிமை வழங்கி இதை கட்டி காத்து வந்தார்கள். சோத்து, சில நேரத்தில் நம்ம திட்டமா இல்லை, சோத்து மாடா அப்படின்னு, அந்த மாதிரி சோற்றிலே ஆர்வமுடையவர்கள், உணவிலே ஆர்வமுடையவர்கள், இவர்கள் முன்னுரிமை வழங்கி இதை கட்டி காத்து வந்தார்கள் என்ற செய்தியை இமாம் அவர்கள் அல் மௌரித் ஃபி அமலில் மௌலித் என்ற நூலிலே 2021 அந்த செய்தியிலே அவர்கள் இதை என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு வருடமும் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வரும்போது எல்லா தஅவா நிலையங்களிலும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை குறித்து எச்சரிக்கை செய்யப்படுகிறது, விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது, பொதுக்கூட்டங்கள் ஊர்களிலே நடத்தப்படுகிறது. இதனால் ஏற்படுகின்ற விபரீதங்களை குறித்து மூச்சிறைக்க அழைப்பாளர்கள் உரையாற்றுகின்றார்கள். என்ன காரணம் தெரியுமா? இதனால என்ன பலன் இருக்கிறது? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பித்அத்தை செய்வதினால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுகின்றது. நாம கட்டி காத்து செய்கின்ற கொஞ்ச நஞ்ச அமல்கள் கூட இந்த பித்அத்தின் மூலமாக அழிவுக்கு வந்து விடுகிறது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பித்அத்தை குறித்து இந்த சமூகத்திலே எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வய்யாக்கும் முஹதஸாத்தில் உமூர், மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன். ஃபஇன்ன குல்ல முஹதஸத்தின் பித்ஆ, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும் பித்அத், வகுல்லு பித்அத்தின் வகுல்ல பித்அத்தின் ضلاலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். இரண்டாவது, நபி அவர்கள் செய்யாத இந்த செயல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது, அங்கீகரிக்கப்படாது. நாம் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால், அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், அந்த அமல்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அருளையும் நாம் பெற வேண்டுமானால், சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் 2 நிபந்தனைகள் இருக்கிறது. என்ன நிபந்தனைகள்? அல் இக்லாசு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக அந்த அமலை செய்ய வேண்டும். இரண்டாவது, இத்திபாஉர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் அந்த அமலை செய்ய வேண்டும். இந்த 2 அடிப்படைகளும் இல்லாமல் எவ்வளவு அமல்களை செய்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன், யார் நம்முடைய இந்த காரியத்தில், இந்த மார்க்கத்தில் இல்லாததை புதிதாக செய்கின்றாரோ
அது அவரிடமிருந்து மறுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியில 2697வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பிறந்த நாள் விழா கொண்டாடுவது காஃபிர்களுக்கு, குஃபார்களுக்கு ஒப்பான ஒரு செயல். எனவேதான் இதை நாம் என்ன செய்கின்றோம், எச்சரிக்கை செய்கின்றோம் சமூகத்திற்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த நாளை கிறிஸ்மஸ் பிறந்த நாள் என்று கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்றார்கள். கிருஷ்ண ஜெயந்தி என்று மாற்று மதத்தவர்கள், இந்துக்கள் அவர்களுடைய கடவுளின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். காந்தி ஜெயந்தி, அந்த ஜெயந்தி, இந்த ஜெயந்தி என்று மாற்று மதத்தவர்கள் கொண்டாடுகின்றார்கள். அப்ப அவர்களெல்லாம் கொண்டாடுகின்றார்கள், நமக்கும் ஒரு கொண்டாட்டம் வேண்டும் என்று காஃபிர்களோடு ஒன்றிணைந்து வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயம் அதன் தாக்கத்தின் காரணமாக, அவர்களுடைய ஊடுருவின் காரணமாக என்ன செய்யறாங்க, அவர்களிடமிருந்து காப்பி அடித்து இதை செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூதாவுதுல 4031வது செய்தியாக இடம்பெறுகிறது, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற சமூக மக்களுக்கு ஒப்பாக நடக்கின்றார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். நான்காவது, ஏன் ரபீஉல் அவ்வல் மாதத்திலே மீலாது விழா கொண்டாடக்கூடாது, மௌலூது ஓதக்கூடாது என்று நாம் தொண்டைகளையே கத்துகின்றோம்? என்ன காரணம்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மாதத்திலே வரம்பு மீறி புகழ்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதிர் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹுடைய தூதருடைய பெயர் கேட்டா என்ன செய்யணும், ஸலவாத்து சொல்ல வேண்டும். என் மீது யார் ஒரு முறை ஸலவாத்து சொல்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹு தஆலா 10 முறை அருள் புரிகின்றான். என்னுடைய பெயரை கேட்டும் யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன்தான் கஞ்சனிலேயே மிகப்பெரிய கஞ்சன். என் மீது யார் ஸலவாத்து சொல்கின்றார்களோ, பாங்கிற்கு பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்த, இந்த துஆவை பிரார்த்தனையை யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் பரிந்துரை வாஜிபாகிவிட்டது என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அல்லாஹுடைய தூதர் அவர்கள் புகழப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னைக்கு பார்க்கிறோம் சுப்ஹானல்லாஹ், ஆண்டில் ஒரு முறை, ஒரு மாதத்தில் 12 தினங்களை அவர்கள் பள்ளிவாசலிலே ஒன்று கூடி மீலாது மௌலூது என்று என்ன செய்கிறாங்க, புகழ்கின்றார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டான், வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே உங்களுடைய புகழை நாம் என்ன செய்து விட்டோம், உயர்த்தி விட்டோம், உங்களுடைய புகழை நாம் மேலோங்க செய்து விட்டோம். யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் இந்த உலகத்திலே உச்சரிக்கப்படாத ஒரு நேரம், ஒரு நொடி, ஒரு வினாடி இருக்குமா? இந்த உலகத்தில் எங்காவது ஒரு மூலையில் பாங்கோசையில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. பாங்கிற்கு பிறகு ஸலவாத்திலே அல்லாஹுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. தொழுகையிலே, அத்தஹியாத்திலே, ஸலவாத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. காலை மாலை திக்ருகளில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. அல்லாஹுடைய தூதருடைய பெயர் உச்சரிக்கப்படாத ஒரு நொடியாவது இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? இதை விட அல்லாஹுடைய தூதரின் புகழை யார் உயர்த்த முடியும்? யோசித்து பாருங்கள். 12 நாட்கள் வருடத்திலே ஒரு முறை பள்ளிவாசலிலே அமர்ந்து கொண்டு சோத்துக்காக இந்த மாதிரி செய்கிறாங்களே, எண்ணி பாருங்கள். கவலையாக இருக்கிறது. இதை செய்யக்கூடிய பாமர மக்கள் என்று சொன்னால் அறியாமல் செய்கின்றார்கள், தெரியாமல் செய்கின்றார்கள். ஆனால் படித்தவர்கள், குர்ஆனை படித்தவர்கள், சுன்னாவை படித்தவர்கள், இதெல்லாம் பித்அத் என்ற செய்தி அவர்களை சென்றடைந்த பிறகும் வீம்புக்காக செய்கின்றார்கள் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் மீலாது கொண்டாடக்கூடாது, மௌலூது கொண்டாடக்கூடாது? எதற்காக நாம் இப்படி பாடுபடுகிறோம்? 4வது காரணம், லா துத்ரூனி கமா அத்தரத்தின் நஸாரா இப்னு மர்யம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, மரியமுடைய குமாரர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படி கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ, நசாராக்கள் வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ, அப்படி நீங்கள் புகழாதீர்கள்
ஃபஇன்னமா அன அப்துன், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அப்துல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீங்கள் சொல்லுங்கள். சில்சிலத்துல் அஹாதீசு ஸஹீஹாவிலே இந்த செய்தி இடம்பெறுவதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் மீலாதை கொண்டாடுகின்றான், மௌலூதை கொண்டாடுகின்றான் என்று சொன்னால் அவன் என்ன வாதிடுகின்றான் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவத்தை பரிபூர்ணப்படுத்தவில்லை, தூதுத்துவத்திலே குறை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று அவன் வாதிடுகின்றான். இமாம் தாருல் ஹிஜ்ரா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இந்த சப்தம் எந்த சகோதரர்களுக்கெல்லாம் சென்றடைகின்றதோ, நீங்களும் நாங்களும் ஏற்றுக்கொண்ட இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? செவிதாழ்த்தி கேளுங்கள், அல்லாஹ்வுக்காக கேளுங்கள். மன் இப்ததா ஃபில் இஸ்லாமி பித்அத்தன் யரா ஹஸனத்தன், இஸ்லாத்திலே புதிதாக ஒன்றை, ஒரு பித்அத்தை யார் நன்மை என்று கருதுகின்றானோ, நன்மை என்று தானே நீங்கள் கொண்டாடுகின்றீர்கள். அல்லாஹ்வின் தூதர் மீது நாங்கள் பாசம் வைத்திருக்கிறோம், நேசம் வைத்திருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மீது பாசம் கிடையாது, நேசம் கிடையாது, அவர்களை நீங்கள் நேசிக்கவில்லை என்று எங்கள் மீது குற்றம் சுமத்தி கொண்டுதானே நீங்கள் இந்த மீலாதையும் மௌலூதையும் கொண்டாடுகின்றீர்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் இப்ததா ஃபில் இஸ்லாமி பித்அத்தன், யார் இஸ்லாத்திலே ஒரு பித்அத்தை செய்கின்றார்களோ, யராஹா ஹஸனத்தன், யாரும் பாவம் என்று செய்வதில்லை, யராஹா ஹஸனத்தன், நன்மை என்றுதான் செய்கின்றார்கள். ஃபக்கத் ஸஅம அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹான ரிஸாலா நஊது பில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுத்துவத்திலே மோசடி செய்து விட்டார்கள் என்று அவன் வாதிடுகின்றான். தூதுத்துவத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மோசடி செய்து விட்டான் என்று அவன் வாதிடுகின்றான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வஅத்மம்து நிஅமதி வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளை உங்கள் மீது நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன், பொழிந்து விட்டேன். வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன். எவ்வளவு ஆழமான வசனம், அழுத்தமான வசனம், சிந்திக்க வேண்டிய வசனம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டிவிட்டு சொல்கின்றார்கள், ஃபமாலம் யகுன் யௌமைதி தீனன் ஃபமாலக்கும் யகுன் யௌமைதின் தீனன், அன்றைய காலத்திலே, அன்றைய நாளிலே எது மார்க்கமாக இல்லையோ, ஃபலா யகூனுல் யௌம தீனா, இன்றைய தினம் அது மார்க்கமாக இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எது மார்க்கமாக இருந்ததோ அதுதான் இப்போது மார்க்கமாக இருக்கும். அப்போது எது மார்க்கமாக இல்லையோ, எது இபாதத்தாக இல்லையோ, எது வழிபாடாக இல்லையோ, எது வழிமுறையாக இல்லையோ, அது இப்போதும் வழிபாடாக இருக்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த செய்தியை பதிவு செய்யக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அதுதான் இங்க ரொம்ப பியூட்டியான ஒரு விஷயம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய ரிசாலா என்ற நூலிலே 507வது பக்கத்திலே பதிவு செய்கின்றார்கள், இஅ்திகாத் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ, அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை என்ற ஷரஹ் உசூல் இஅ்திகாத் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ, அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை என்ற அந்த விரிவுரை நூலிலே இமாம் லலாகாயி அவர்கள் இதை என்ன செய்கின்றார்கள். அதுபோன்று இமாம் தாரமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபி சுனனிஹி, அந்த சுனனிலே அவர்கள் இதை பதிவு செய்கின்றார்கள். 1வது வாலியத்தில் 44வது பக்கம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் நாம சொல்றோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்ன செய்யறீங்க நீங்கள், அவர்கள் தூதுத்துவத்திலே மோசடி செய்து விட்டார்கள் என்ற அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகின்றீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, 6வது விஷயம், ஏன் இந்த பித்அத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் தெரியுமா? இது மார்க்கத்திலே பிரிவினையை ஏற்படுத்துகிறது. சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு பாருங்க, யாரெல்லாம் ரபியுல் அவ்வல் மாதத்திலே பித்அத்தை செய்கின்றார்களோ, யாரெல்லாம் ரபியுல் அவ்வல் மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ, இவர்கள் கொண்டாடாத, சுப்ஹானல்லாஹ், கொண்டாடாத இந்த பித்அத்தை செய்யாத மக்களை பார்த்து என்ன செய்யறாங்க? இவர்கள் பிரிவினைவாதிகள். என்ன சொல்றாங்க? இவர்கள் பிரிவினைவாதிகள், சமூகத்தை பிரித்து விட்டார்கள்.
இந்த வார்த்தை இருக்கிறதே இதை யார் சொன்னார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 ஆண்டு காலம் அந்த பிரச்சாரத்தில் முதலாக அவர்கள் அந்த மலையிலே நின்று கொண்டு, இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகின்றது, என்னை உண்மைப்படுத்துவீர்களா என்று கேட்டார்கள். அஸ்ஸாதிக் அல் அமீன், நீங்கள் உண்மையாளர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் என்று பாராட்டி புகழ்ந்த அந்த குறைஷிகள், அதற்கு பிறகு அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் உண்மையான இறைவன், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அல் ஜன்னத்து ஹக்குன் வன்னாரு ஹக்குன், சொர்க்கம் என்பது உண்மை, நரகம் என்பது உண்மை என்று தௌஹீத், ஏகத்துவத்தை, ரிசாலத், தூதுத்துவத்தை, ஆகிரத், மறுமையை அல்லாஹுடைய தூதரவர்கள் பிரச்சாரம் செஞ்ச உடனேயே அந்த மக்கள் சொன்ன வார்த்தை, அன்தல்லதி ஃபர்ரக்த ஜமாஅத்தனா, நீ எங்களுடைய ஜமாஅத்தை பிரித்து விட்டாய், வஸப்பபத ஆலிஹத்தனா, எங்களுடைய இலாஹுகளை திட்டி விட்டாய். எப்படி? எங்களுடைய இலாஹுகளை திட்டி விட்டாய். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இவர்கள் சமூகத்தை பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தியவர்கள், சமூகத்தை பிரித்தவர்கள். ஆனால் உண்மையிலேயே சிந்தித்து பாருங்கள், சமூகத்தை பிரித்தவர்கள் நாங்களா நீங்களா? சமூகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் நாங்களா நீங்களா? ரபியுல் அவ்வல் மாதத்திலே 12ஆம் தேதி திங்கட்கிழமையிலே மீலாது விழா சஹாபாக்கள் கொண்டாடவில்லை, தாபியீன்கள் கொண்டாடவில்லை, தபஅத்தாபியீன்கள் கொண்டாடவில்லை, 63 ஆண்டு கால வாழ்க்கையில் அல்லாஹுடைய தூதரவர்கள் கொண்டாடவில்லை, சிறந்த 3 நூற்றாண்டுகளில் யாருமே கொண்டாடவில்லை. கொண்டாடாத ஒரு பித்அத், அதை செய்யாதீர்கள் என்று சொல்லக்கூடிய நாங்கள் பிரிவினைவாதிகளா? அல்லது இந்த சிறந்த 3 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மக்கள் செய்யாத ஒரு பித்அத்தை சமூகத்திலே ஏற்படுத்தி சமூகத்தை பிரித்து கூறுபடுத்தி கொண்டாடக்கூடியவர்கள் கொண்டாடாதவர்கள் என்று சமூகத்திலே பிரிவினையை ஏற்படுத்தியது நீங்களா நாங்களா? யோசித்து பாருங்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இது சமூகத்திலே பிரிவினையை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இது நேரான பாதை, ஃபத்தபிஊஹு, இந்த பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள், வலா தத்தபிஉ ஸுபுல, வேறு பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், ஃபதஃபர்ரக பிக்கும் அன் ஸபீலிஹி, அது அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து உங்களை பிரித்துவிடும், பிரிவினையை ஏற்படுத்திவிடும். ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ, நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இவற்றையெல்லாம் உங்களுக்கு வசியத் செய்கின்றான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் கொண்டாடக்கூடாது? 6வது காரணம், மார்க்கத்திலே சமூகத்திலே இது பிரிவினையை ஏற்படுத்துகிறது. மீலாதை கொண்டாடக்கூடியவர்கள் கொண்டாடாதவர்கள் என்று பிரிவினையை ஏற்படுத்துகிறது. 7வது காரணம் அல்லாஹுடைய சாபத்தை, மலக்குமார்களுடைய சாபத்தை இந்த பித்அத் பெற்று தருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹதஸ ஹதஸன் அவ் ஆவா முஹதிஸன் ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகதி வன் நாஸி அஜ்மஈன். யார் மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை ஏற்படுத்துகின்றார்களோ, இது மதீனாவிலே ஏற்படுத்தக்கூடிய மக்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னைக்கு மதீனாவிலே என்ன செய்யறாங்க? அறைகளிலே அமர்ந்து கொண்டு ரகசியமாக மீலாது மௌலூதுகளை பாடிக்கொண்டு பாருங்கள், மதீனாவிலே மீலாது விழா அரசாங்கம் கொண்டாடியதா? அரசாங்கமே கொண்டாடினாலும் ஆதாரம் இருக்கிறதா? அதுதான் நமக்கு தேவை. அப்ப மதீனாவிலே மீலாது விழா என்று என்ன செய்யறாங்க? வீடியோக்களை போடுகின்றார்கள், போட்டோக்களை போடுகின்றார்கள், ரகசியமாக கொண்டாடி கொண்டு. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, யார் மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை ஏற்படுத்துகின்றார்களோ, புதிதாக ஒன்றை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு அடைக்கலம் வழங்குகின்றார்களோ, அவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான், மலக்குமார்கள் சபிக்கின்றார்கள், மக்கள் அனைவரும் சபிக்கின்றார்கள். சஹீஹுல் புகாரில 3179வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லிமில 1370வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நாம் ஒன்றும் கையிலேந்து சரக்கு போடல, ஹதீஸில் இருந்து ஆதாரத்தை காட்டுகின்றோம், குர்ஆனில் இருந்து ஆதாரத்தை காட்டுகின்றோம். ஐம்மாக்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் நாங்களும் ஏற்றுக்கொண்ட 4 இமாம்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்று நாங்கள் ஆதாரத்தை சமர்ப்பிக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் மீலாது விழா கொண்டாடக்கூடாது, இந்த பித்அத்தை செய்யக்கூடாது? காரணம், நீர் தடாகத்தில் இருந்து தடுக்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளிலே அந்த நீர் தடாகத்திலே இருந்து
நீரை கொடுப்பதற்காக அவர்கள் நிற்பார்கள். இன்னஹும் மின்னி, என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு சொல்லப்படும், இன்னக லா தத்ரி மா பத்தலு பஅதக, உனக்கு பின்னால் இந்த மார்க்கத்தில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மார்க்கத்தை மாற்றியவர்கள், மார்க்கத்திலே பித்அத்தை ஏற்படுத்தியவர்களை பார்த்து சொல்வார்கள், சுஹ்கன் சுஹ்கா லிமன் பத்தல பஅதி, எனக்கு பிறகு மார்க்கத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள், சுஹ்கன் சுஹ்கா, நீங்கள் எல்லாம் தூரமாகுங்கள் தூரமாகுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 2290வது செய்தியாக இடம்பெறுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் எப்படி நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, இந்த உலகத்தில் உள்ள அனைவர்களையும் விட அல்லாஹுடைய தூதரை நாம் நேசிக்க வேண்டும். அவ்வாறு நேசிக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி உங்களுடைய உயிரை விட மேலானவர். 33வது அத்தியாயத்திலே 66வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், உங்களிலே ஒருவர் உண்மையான மூமினாக ஆக முடியாது எதுவரை, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி, தன்னுடைய பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, மக்கள் அனைவரையும் விட என்னை நேசத்திற்குரியவராக ஒருவன் எடுத்துக்கொள்ளாத வரை நீங்கள் உண்மையான மூமினாக ஆக முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நம்பிக்கையாளன் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். இந்த நேசம், இந்த பாசம் வெறும் வார்த்தையில் இல்லாமல் வாழ்வியலிலும் அவனிடத்தில் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், அவர்களுடைய செயல், அவர்களுடைய அங்கீகாரம், அதற்கு மாற்றமான எதையும் ஒருவன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இம்மையினுடைய வாழ்வைக்கும் மறுமையினுடைய வாழ்விற்கும் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு செயல்பட வேண்டும். لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. சூரத்துல் அஹ்ஸாப்ல 33வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. யாருக்கு? லிமன் கான யர்ஜுல்லாஹ், அல்லாஹுவை சந்திப்பது யார் ஆதரவு வைக்கின்றார்களோ, மறுமையின் மீது யார் ஆதரவு வைக்கின்றார்களோ, அல்லாஹுவை அதிகம் யார் நினைவுறுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஷஹாதாவை நாம் சொல்கின்றமே வாயில, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஷஹாதாவை சொல்வதின் மூலமாகத்தான் நுத்துக்கும் பில் லிசான், வாயால் மொழிய வேண்டும், இஅ்திகாதும் பில் கல்ப், உள்ளத்தில் உறுதியாக நம்ப வேண்டும், அமலும் பில் ஜவாரிஹ், வெளிப்படையாக அமல் செய்ய வேண்டும், யஸீது பித் தாஅ, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதன் மூலமாக ஈமான் அதிகரிக்கின்றது. ஒயன்குஸு பில் மாஸியா, இதான் ஈமானுடைய வரைவிலக்கணம். இந்த ஷஹாதாவில அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இந்த ஷஹாதா 2 விஷயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது. இஸ்பாத்து நுபுவத்திஹி வ ஸித்கிஹி ஃபீமா பல்லகஹு அனில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு எத்தி வைத்தார்களோ அந்த நுபுவத்தை நாம் உறுதிப்படுத்த வேண்டும், உண்மைப்படுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல் ஈமானு பி உமூமி ரிசாலத்திஹி இலா காஃபத்தி ஸகலைன், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதரின் தூதுத்துவத்தை ஈமான் கொள்வது என்பது உலகத்தில் உள்ள மனித வர்க்கத்திற்கும் ஜின் வர்க்கத்திற்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொதுவான தூதுத்துவத்தை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி நபி, அவர்களுக்கு பிறகு யாரும் நபியாக முடியாது என்று நாம் அந்த ரிசாலத்தை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுபோன்று அல் ஈமானு பி கௌனி ரிசாலத்திஹி நாசிஹத்தன் லிமா கப்லஹா மினஷ் ஷராஇ, இதற்கு முன்னால் உள்ள
ஷரீஅத்துகள், மார்க்கம் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. அல்லாஹுடைய தூதருடைய வருகைக்கு பிறகு, அல்லாஹுடைய தூதருடைய தூதுத்துவத்திற்கு பிறகு இதற்கு முன்னால் உள்ள எல்லா மதங்களும் மார்க்கங்களும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல் ஈமானு பி அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் பல்லக ரிஸாலஹ் வ அக்மலஹா. இந்த தூதுத்துவத்தை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முழுமையாக எத்தி வைத்து விட்டார்கள். வ அத்தல் அமானா, இந்த அமானிதத்தை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். இந்த உம்மத்திற்கு நசீஹத்து செய்து விட்டார்கள். இந்த உம்மத்தை தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா, வெள்ளை இரவை போன்று, அதாவது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் உங்களை எப்படிப்பட்ட பாதையில் விட்டு செல்கின்றேன் தெரியுமா, அதனுடைய இரவு கூட பகலை போன்றது. இப்படி வெள்ளை வெளியேற என்ற மார்க்கத்திலே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நம்மை விட்டு சென்றிருக்கின்றார்களே, அவர்கள் அமானிதத்தை நிறைவேற்றி விட்டார்கள். ரிசாலத்தை முழு முஸ்லிம் உம்மத்திற்கும் முழு மனித சமூகத்திற்கும் எத்தி வைத்து விட்டார்கள் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஐந்தாவது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுடைய இந்த மார்க்கத்திற்காக நாம் உதவி செய்ய வேண்டும், இந்த மார்க்கத்தை நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். இதுதான் நேசத்தினுடைய உண்மையான வெளிப்பாடு. சும்மா ரபியுல் அவ்வல் மாசத்துல ஒரு 12 நாட்கள் மௌலூது ஓதுவது மட்டும் நேசம் அல்ல, இதுதான் உண்மையான நேசத்தின் வெளிப்பாடு. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் ஹலால் ஆக்கினார்களோ அதுதான் எனக்கு ஹலால், எதையெல்லாம் ஹராம் ஆக்கினார்களோ அதுதான் எனக்கு ஹராம் என்று நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நேசத்தின் உண்மையான வெளிப்பாடு. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நீங்கள் பின்பற்றுங்கள். வன்னூரில்லதி அன்ஸல்னா, நாம் இறக்கி வைத்த இந்த நூர், ஒளி, கிதாப், வேதம், குர்ஆன், இதையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, நபியே உம்மை நாம் சான்று பகரக்கூடியவர்களாக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக, சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லக்கூடியவர்களாக, நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக உங்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதில்தான் உண்மையான நேசம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக கிருபையுடையவனாக இருக்கின்றான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அத்தீஉல்லாஹ வர் ரசூல, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். ஃபைன் தவல்லவ், நீங்கள் புறக்கணித்தால், ஃபைன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், காஃபிர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு, இந்த தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதை விட்டும் உங்களை தடுத்தார்களோ அதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இதுதான் நேசத்தின் உண்மையான வெளிப்பாடு. ஃபலா வரப்பிக, ஃபலா வரப்பிக லா யுமினூன், நபியே உமது இறைவனின் மீது சத்தியமாக ஒருபோதும் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே நடந்த பிரச்சனையில், அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடிலே, ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما, நீங்கள் அளித்த அந்த தீர்ப்பில் அவர்களுக்கு எந்த விதமான நெருடலும் இல்லாமல் அதற்கு முழுமையாக அவர்கள் கட்டுப்படுகின்றார்களே, நீங்கள் அளித்த அந்த தீர்ப்பிலே அவர்களுக்கு எந்த விதமான நெருடலும் இல்லாமல் முழுமையாக அவர்கள் கட்டுப்படுகின்றார்களே, அதுவரைக்கும் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். மய்யுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படக்கூடியவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியாக ஒரு செய்தியை சொல்கின்றேன். இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் உசூலு ஸலாஸா, 3 அடிப்படைகள் என்ற நூலிலே சொல்கின்றார்கள். ஷஹாதத்தி அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மத் ரசூலுல்லாஹ் என்று சான்று பகருவது
தாஅத்துஹு ஃபீமா அமர, தாஅத்துஹு ஃபீமா அமர, எதையெல்லாம் அவர்கள் கட்டளையிட்டார்களோ அதற்கு கட்டுப்படுவது. வ தஸ்தீகுஹு ஃபீமா அஹ்பர, எதையெல்லாம் அவர்கள் மார்க்கத்தின் செய்தியாக அறிவித்தார்களோ அதை உண்மைப்படுத்துவது. இன்னைக்கு ஒரு சாரார் என்ன செய்யறாங்க? மார்க்கத்தின் செய்திகளை, அவர்களுடைய மனோ இச்சைகள் விரும்பியதை ஏற்றுக்கொள்கின்றார்கள், மனோ இச்சை விரும்பாததை மறுக்கின்றார்கள். அப்படி அல்ல. அல்லாஹுடைய தூதரின் மூலமாக எதெல்லாம் மார்க்கத்தின் செய்திகளாக அறிவிக்கப்படுகிறதோ அதை உண்மைப்படுத்துவது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அதை விட்டும் விலகிக் கொள்வது. இதான் ரொம்ப முக்கியம். இதான் ரொம்ப முக்கியம். ஏன் மீலாது கூடாது? ஏன் மௌலூது கூடாது? ஏன் அது இபாதத்தாக ஆக முடியாது? ஏன் சொல்லுகின்றோம்? அல்லாஹுவை எப்படி வணங்க வேண்டும்? அல்லாஹ் யுஅபதல்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹுவை வணங்க முடியாது இல்லா பிமா ஷரஅ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு மார்க்கமாக்கி இருக்கின்றார்களோ, எப்படி வணங்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டார்களோ, காண்பித்து தந்தார்களோ, அந்த அடிப்படையில் வணங்காமல் ஒருவன் அல்லாஹுவை வணங்க முடியாது. இதுதான் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவது, இதுதான் அல்லாஹுடைய தூதரின் மீது நேசம் வைப்பது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதரை ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை உண்மைப்படுத்த வேண்டும். அவர்கள் எதையெல்லாம் கட்டளையிட்டார்களோ கட்டுப்பட வேண்டும். எதையெல்லாம் விட்டு இந்த சமூகத்தை தடுத்தார்களோ அதை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும். அவர்களுடைய சுன்னாவுக்கு ஏற்றார் போல் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஜாஹிலியா காலத்தில் மதீனாவாசிகள் என்ன செய்யறாங்க? 2 நாட்களிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா ஹாதானி அல் யௌமானி, நீங்கள் விளையாடக்கூடிய இந்த 2 நாட்கள் இருக்கிறது என்ன நாள் என்று கேட்கும்போது, காலு குன்னா நல்அபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலகட்டங்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே விளையாடி வந்தோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் அப்தலக்கும் பிஹிமா கைரம் மின்ஹுமா யௌமுல் அல்ஹா வ யௌமுல் ஃபித்ர். ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா கொண்டாடப்பட வேண்டிய தினங்கள், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா புகழப்பட வேண்டிய தினங்கள், இந்த மார்க்கம் பெருநாளாக ஆக்கிய தினங்கள் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா, யௌமுல் ஜும்ஆ. இதை தவிர கொண்டாட்டத்திற்குரிய நாளாக இஸ்லாம் நமக்கு எதையும் சொல்லவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் மீலாது மௌலூது கூடாது என்று சொல்கின்றோம்? ரபியுல் அவ்வல் மாதத்திலே இது போன்ற சடங்குகளை சம்பிரதாயங்களை செய்யக்கூடாது என்று சொல்கின்றோம். இன்னைக்கு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் மீலாது தினங்களிலே மீலாது மௌலூது எந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னா, ஒவ்வொரு ஊரிலும் தர்காக்களை கட்டிக்கொண்டு அவர்களுடைய பிறந்த நாள் இவர்களுடைய பிறந்த நாள் என்று கொண்டாடி கொண்டே இருக்கின்றார்கள் ஒவ்வொரு மாதமும். அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்தன் வாசியா அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்களின் பெயரிலே மௌலூது ஓதுகின்றார்கள். என் அன்பிற்கினிய சகோதரர்களே, என் இந்த சப்தங்கள் யாரெல்லாம் சென்றடைகின்றதோ, என் அன்பிற்கினிய மக்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? குனியா என்ற புத்தகத்திலே என்ன சொன்னார்கள் தெரியுமா? இஜ்அல் கல்பக மஸ்ஜிதா, உன்னுடைய உள்ளத்தை பள்ளிவாசலாக ஆக்கிக்கொள். எப்படி பள்ளிவாசலில் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடாதோ, அதுபோன்று உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் நீ இடம் கொடுக்க கூடாது. இஜ்அல் கல்பக மஸ்ஜிதா, அல்லாஹ் சொல்கின்றான், வ அன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் யாவும் அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அந்த பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு அழைத்து பிரார்த்தனை செய்யாதீர்கள். அல்லாஹுடைய தூதரை அழைத்து பிரார்த்தனை செய்கின்றார்கள் ரபியுல் அவ்வல் மாதத்திலே. முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஜ்அல் கல்பக மஸ்ஜிதா, உனது உள்ளத்தை பள்ளிவாசலாக ஆக்கிக்கொள் என்று சொன்னார்களோ, அந்த அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை 1000 முறை அழைத்தால் அவர்கள் வருகை தருவார்கள், பதிலளிப்பார்கள் என்று அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார்கள் இந்த சமுதாயம்.
அந்த கஃபாருல் ஹதாயா வல் துனூபி மௌபிகாத்தி, அந்த கஃபாருல் ஹதாயா, நபியே நீங்கள் தான் பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவர்கள், அழித்தொழிக்கும் பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள். அல்லாஹ் கேட்கின்றான், வமை யக்ஃபிருத் துனூப இல்லல்லாஹ், வமை யக்ஃபிருத் துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார் இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். ஏன் மீலாது கொண்டாடக்கூடாது, மௌலூது கொண்டாடக்கூடாது, ஷிர்க் பித்அத் என்று சொல்கின்றோம்? அல்லாஹுடைய பள்ளிவாசலிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களை, அல்லாஹுடைய தூதரவர்கள் மரணித்து விட்டார்கள், அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதை விட மிகப்பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் இஸ்லாமிய இன்னிசை நிகழ்ச்சி. இசைக்கும் இஸ்லாத்துக்கும் என்னடா சம்பந்தம்? இசைக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம்? முழங்காலுக்கும் ஒட்டை தலைக்கும் முடிச்சு போடுவதை போன்று இஸ்லாமிய இன்னிசை நிகழ்ச்சி. இந்த இசை சுப்ஹானல்லாஹ் இன்றைக்கு எல்லா மக்களிடத்திலும் வியாபித்திருப்பதை பார்க்கின்றோம். குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய மக்கள் கூட தங்களுடைய வியாபாரத்தை அறிமுகம் செய்யும் போது பின்னால மியூசிக் ஓடுது, பின்னால இசை ஓடுகின்றது. எங்காவது டூருக்கு சென்று விட்டார்கள் என்று சொன்னால், ஏன் சுப்ஹானல்லாஹ் குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற பயான்ல கூட பேக்ரவுண்ட்ல என்னது? மியூசிக். சில பேர் நம்ம பயான்ல போடுறாங்க, அதுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. வல்லாஹி இன்னி பரீஉன், நான் அதிலிருந்து நிரபராதி, நமக்கு அதில் உடன்பாடு இல்லை. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய ஸ்பீச்சில் பின்னிசை இப்படியெல்லாம் செய்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் டூ பீஸில் என்ன செய்கிறாங்க? பெண்களை அழைத்து வந்து நடனமாட விடுகின்றார்கள். ரபியுல் அவ்வல் மாதத்தில் மார்க்கத்தின் பெயரால் செய்கிறாங்க. அதான் பெரிய கவலை. கோயிலில் கூட நடத்துகிறாங்க, செய்கிறாங்கன்னா மார்க்கம் தெரியாதவர்கள், மறுமையின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், குர்ஆன் சுன்னா என்று வழிகாட்டல் இல்லாதவர்கள், வழிகாட்டலை பெற்றிருந்தும் புறக்கணித்தவர்கள், அவங்க செய்கிறாங்கன்னா குர்ஆனுடைய சமுதாயம், வழிகாட்டப்பட்ட சமுதாயம், கபருடைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை உள்ள சமுதாயம், சொர்க்கத்தின் மீது நம்பிக்கை உள்ள சமுதாயம், இந்த உலகத்திலே பாவங்களை செய்தால் மறுமையிலே அல்லாஹ் தண்டிப்பான் என்று நரகத்தின் மீது நம்பிக்கை உள்ள சமுதாயம் செய்யலாமா? என்ன செய்யறாங்க? ரீட்டாவின் நடனம் என்று இன்னிசை கச்சேரி, இஸ்லாமிய இன்னிசை, எல்லாத்திலும் ஒரு இஸ்லாத்தை சேர்த்துக்கிறது. இஸ்லாமிய இன்னிசை இங்கே கேட்கக்கூடாது. ரீட்டாவின் நடனம் அப்படி நீங்க எப்படி கரெக்டா சொல்றீங்க? ஃபேஸ்புக்கில் பார்க்கறது தான். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். சஹீஹுல் புகாரில 5590வது செய்தியாக வருகின்றது, லயகூனன்ன மின் உம்மத்தி அக்வாமுன், என்னுடைய சமூகத்திலே ஒரு சாரார் பின்னாலே வருவார்கள், யஸ்தஹில்லூனல் ஹிர வல் ஹரீர வல் ஹம்ர வல் மஆசிஃப், விபச்சாரத்தை ஹலாலாக்கிக் கொள்வார்கள், பட்டாடையை ஹலாலாக்கிக் கொள்வார்கள், மதுபானத்தை ஹலாலாக்கிக் கொள்வார்கள், வல் மஆசிஃப், இசையை ஹலாலாக்கிக் கொள்வார்கள். இன்னைக்கு இசை ஹலாலாக்கி கொண்டு விட்டார்கள். இதெல்லாம் மறுமையினுடைய சிறிய அடையாளங்கள், மறுமையினுடைய சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள், நிகழ்ந்து விட்ட அடையாளங்கள், நிகழவிருக்கக்கூடிய அடையாளங்கள், நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்கள், இதெல்லாம் இருக்குது. இதுல இது சிறிய அடையாளம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வமினன் நாசி மயஷ்தரி லஹுவல் ஹதீஸ், மக்களிலே சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் வீணானவற்றை விலை கொடுத்து வாங்குகின்றார்கள். இன்னைக்கு நிறைய பேர் செல்போன்ல பாட்டு ஏத்துறாங்க, பணம் கொடுத்து என்ன செய்யறாங்க? பாட்டு ஏத்துறாங்க, பணம் கொடுத்து ரிங்டோன் ஏத்துறாங்க, வீணானவற்றை விலை கொடுத்து வாங்குகின்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி வல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ, வணங்குவதற்கு தகுதியானவன் எந்த ஒரு இறைவனோ அவன் மீது சத்தியமாக, இன்னஹு அல் கினா, அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி இருப்பது கினா, இசையைத்தான். அப்ப இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் இசை கச்சேரிகள் நடத்தப்படுகின்றது, பாவங்கள் பரப்பப்படுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் இந்த பித்அத்தை செய்யக்கூடாது என்று சொல்கின்றோம் தெரியுமா? தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னைக்கு ஷைத்தானுக்கு மிகவும் விருப்பமான ஒரு செயல் எது தெரியுமா? பித்அத்து தான். ஏன்னா இந்த பித்அத்தை செய்யக்கூடியவர்கள், இது பாவம், இது குற்றம், இதை செய்தால் அல்லாஹ் நமக்கு நரகத்தை தருவான் என்று எண்ணி செய்வதில்லை, இது நன்மை என்று செய்கின்றார்கள். அதனால இந்த பித்அத் அவர்களுக்கு நன்மையாக காட்டப்படுகிறது. ஷைத்தான் அதை அலங்காரமாக காட்டுகின்றான்.
அதனால் இதை செய்வதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியாக ஒரு செய்தியை சொல்கின்றேன். ரொம்ப சிம்பிளான சில வினாக்களை கேளுங்கள். உங்களுடைய முஹல்லா வாசிகளில் முஹல்லாவில் இருக்கக்கூடிய இமாம்களிடத்தில் சும்மா வெறுமனே நம்ம பயானை கேட்டுக்கிட்டு திரும்பி போகிறதல்ல. இந்த பயானை கேட்டு உரைகளை கேட்டு செவிமடுத்து நம்முடைய குடும்பத்தில் யாராவது இந்த பிதஅத்தான காரியங்களிலே ஈடுபடுவார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் இதை எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் யாராவது இதுதான் உண்மையான சமூக பணி, யாராவது இந்த பிதஅத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் நம்முடைய குடும்பத்தில் ஊரிலே சமூகத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த இமாம்களுக்கு ஃபோன் செஞ்சு கேளுங்க. இது இந்த ரபியுல் அவ்வல் மாதம் 12 நாட்களில் மீலாது விழா கொண்டாடுவது, மௌலூது ஓதுவது இபாதத்தா, வணக்கமா வழிகேடா? வணக்கமா வழிகேடா? இது வழிகேடு என்றால் முடிந்து விட்டது. அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் எந்த பஞ்சாயத்தும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லோரும் ஒரே கொள்கையுடையவர்களாக மாறிவிடுவோம். இல்லை, இது வணக்கம் என்று சொன்னால் இந்த வணக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்களா, அறியாமல் இருந்தார்களா? எப்படி இந்த வணக்கத்தை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்களா, தெரியாமல் இருந்தார்களா? தெரிந்து வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹாத்து புர்ஹானக்கும், எங்கே ஆதாரம்? எங்கே? அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ரபியுல் அவ்வல் 12 பிறந்தார்கள், இதை 12 நாட்களும் விழாவாக கொண்டாட வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருந்தார்கள் என்றால் ஆதாரத்தை சமர்ப்பியுங்கள். தெரியவில்லை. அல்லாஹுடைய தூதருக்கு இபாதத் என்று தெரியாதது உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அப்படிதானா இல்லையா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரபியுல் அவ்வல் 12 தினங்களும் விழா கொண்டாட வேண்டும், பிறந்த நாள் விழா கொண்டாட வேண்டும் என்பது தெரியாமல் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியாதது உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? தெரிந்தது என்றால் ஆதாரத்தை சமர்ப்பியுங்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, நாம ஏன் இதை சொல்றோம்னா, இப்னு அபி ஷைபாவிலே 35473வது செய்தியாக இடம்பெறுகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயுஹன்னாஸ் மக்களே, இன்னஹு லைஸ மின் ஷைஇன் யுகர்ரிபுக்கும் மினல் ஜன்னதி வ யுப்இதுக்கும் மினன் நார் இல்லா கத் அமர்த்துக்கும் பிஹி. தெளிவா சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஐயுஹன்னாஸ் மக்களே, சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும், நரகத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும், இல்லா கது அமர்த்துக்கும் பிஹி, அதை உங்களுக்கு நான் கட்டளையிட்டு இருப்பேன். வலைஸ ஷைஉன் யுகர்ரிபுக்கும் மினன் நார் வ யுப்இதுக்கும் மினல் ஜன்னஹ் இல்லா கது நஹைத்துக்கும் அன்ஹு. நரகத்தின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும், சொர்க்கத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை விட்டும் நான் உங்களை தடை செய்திருப்பேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மீலாது விழா கொண்டாடுவது, மௌலூது ஓதுவது இது மார்க்கமாக அறிந்திருந்தார்கள். ஆனால் எத்தி வைக்கவில்லை என்று யாராவது சொன்னால் அவன் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, ஒமன் ஹத்தஸக, யார் அன்னஹு கதம, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தூதுத்துவத்தை மறைத்து விட்டார்கள், இந்த மார்க்கத்தை சொல்லவில்லை என்று சொல்கின்றானோ, ஃபக்கது கதப, அவன் பொய் சொல்லிவிட்டான். தும்ம கராத், அவர்கள் ஓதி காட்டினார்கள், ஐயுஹர் ரசூல், தூதரே பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக, உம்முடைய இறைவனின் புறத்திலிருந்து உங்களுக்கு எது வகையாக இறக்கப்பட்டதோ அதை மக்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள். வஇல்லம் தஃஅல், நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் ஃபமா பல்லக்த ரிசாலதஹு, தூதுத்துவத்தை முழுமையாக எத்தி வைக்காதவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா 5வது அத்தியாயத்தினுடைய 67வது வசனத்திலே சொல்கின்றான். இந்த வசனத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓதி காட்டிவிட்டு சொல்கின்றார்கள், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மார்க்கத்தை எத்தி வைக்கவில்லை, மறைத்து விட்டார்கள் என்று சொல்கின்றானோ அவன் பொய் சொல்லிவிட்டான். காரணம், அல்லாஹு தஆலா சொல்கின்றான், பல்லிக் மா உன்சில இலைக்க மிர் ரப்பிக்க, உங்களுடைய இறைவன் புறத்திலிருந்து எது உங்களுக்கு வஹியாக இறக்கப்பட்டதோ அதை நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்தில் எல்லாவற்றையும் எத்தி வைத்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் எத்தி வைத்தார்கள் என்று யாராவது சொன்னால் ஆதாரத்தை சமர்ப்பியுங்கள். குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதற்கு ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உரையிலே நாம் முக்கியமான சில விஷயங்களை சொல்லி இருக்கிறோம். வரலாற்று ரீதியாக ஹிஜ்ரத் மேற்கொள்ளப்பட்ட மாதம் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம். அல்லாஹுடைய தூதருடைய இறந்த தினத்தை தான் இன்றைக்கு பிறந்த தினம் என்று கொண்டாடி வருகின்றார்கள். இந்த பித்அத்தை செய்வதன் மூலமாக மார்க்கத்திலிருந்து தூரமாகின்றார்கள், மார்க்கத்தை தவிடுபடியாக்கிவிட்டார்கள். சொர்க்கத்திலே மறுமையிலே நீர் தடாகத்திலிருந்து தடுக்கப்படுவார்கள். இந்த பித்அத்தை செய்தவர்கள், அதன் மூலமாக அவர்களுடைய அமல்கள் அழிக்கப்படுகிறது. அல்லாஹுடைய மலக்குமார்களுடைய மக்கள் அனைவருடைய சாபத்திற்குரியவனாக ஒருவன் மாறுகின்றான். அதனால இது போன்ற எல்லா பித்அத்துகளில் இருந்து நாம் விலகி வாழ்வதோடு, இன்னைக்கு பித்அத்துகள் அதிகரிக்க சுன்னா மக்களிடத்திலே அழிந்து விடுகின்றது. எது சுன்னாவோ எது மார்க்கமோ அது மக்களிடத்திலே மறைந்து விடுகின்றது. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மார்க்கத்தை சத்தியத்தை சத்தியமாக எடுத்துச் சொல்வதற்கும் அசத்தியத்தை அசத்தியமாக மக்களுக்கு சொல்லி அதிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அதற்கான முயற்சிகளில் சும்மா வெறுமன கேட்டுக்கிட்டு அப்படி போறதல்ல, கதை கேட்டதை போன்று அல்லது உணர்ச்சிகரமான ஒரு உரையை கேட்டதை போன்று கலைந்து செல்வதல்ல. கவலை உணர்வோடு இந்த சமூகத்திலே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவினர்களிடத்தில், நம்முடைய ஊரிலே, நம்முடைய முஹல்லாவிலே, நமக்கு நெருங்கிய நண்பர்கள் எவ்வளவோ மக்கள் இந்த பித்அத்தை நன்மை என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும். அவர்களும் நம்மை போன்று இந்த தூய்மையான கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பித்அத்தை செய்யாதவர்களாக, சுன்னாவை உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இந்த உரையில் ஏதாவது தவறுகள் நிகழ்ந்திருந்தால் அல்லாஹு தஆலா மன்னிக்க வேண்டும். இந்த உரையை, இந்த அமர்வை அல்லாஹ் நம் அனைவரிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.